ஃப்ரைடே மார்க்கெட் நல்ல ஹை வாலடைசேஷனாக இருந்தது. நம்ம ஏற்கனவே எம்எஸ்சி செக் பண்ணி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மார்க்கெட் போர்ட் சைட் பையிங் வச்சிருக்காங்க, வாலட்டலாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். முடிவில் 24,700 24,800 முடியும்னு சொல்லியிருந்தோம். 24,741 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் எம்எஸ்சியில் 24,700 அப்படிங்கிற லெவலில் கால் ஆப்ஷனில் பையர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி 24,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷன்லையும் பையர்ஸ் இருந்தாங்க. என்னாச்சு, 24,700 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆன ஒரு நல்ல பவர்ஃபுல் மொமெண்டம் புட் சைடில் கிடைச்சது. 24,800 கால் ஆன் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம என்ன சொல்கிறோம், எம்எஸ்சியில் ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,700 பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் எஸ்டிஆர் கிராஸ் ஆகிறதுக்கும் சரியா இருந்தது. 124 பை பண்ணியிருந்தாலும் 196 வரைக்கும் மொமெண்டமாக இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், என்ட்ரியிலிருந்து 10% டார்கெட் சொல்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே மொமெண்டமாக இருக்கு. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,750 கால் ஆன் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்களேன், புட் சைட் ஃபுல்லாக ஹியூஜாக பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கால் செல்லு 24,750 வரைக்கும் செல்லர்ஸ் வந்தாச்சு. இம்பார்ட்டன்ட் எவ்வளோ, 24,800 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க. 24,800 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஹியூஜாக பையிங் இருக்கு. ஒரு இன்டர்மீடியன்ட் சப்போர்ட்டா 24,650 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மண்டே மார்க்கெட் 24,800 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ சிச்சுவேஷன் மட்டும் தான் மார்க்கெட் ஓபன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் செமஸ்டர் ஃபுல் கன்வென்ஷன் என்ட்ரி பண்ணுங்க.